வசதிகள் பெருக 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 மனிதன் பாவம் செய்வதற்கான அனுகூலங்கள் ரொம்ப மிகுதியாகும். இதுதான் ஃபேக்ட், இதுதான் உலக வழக்கம். ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயருகிறதோ அந்த அளவுக்கு அவன் இடறுகிறதற்கான வழிகளும் திறக்கப்படும், அவன் இடறுகிறதற்கான அனுகூலங்களும் ஏற்படுத்தப்படும். ஒருத்தனுடைய பெயர் புகழ் எல்லாம் ஓங்க 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 அவனை குறித்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாறுவாங்க, கான்டாக்ட் மாறுவாங்க, பெரிய பெரிய நபர்களோடு தொடர்பு கிடைக்கும். அந்த மனுஷன் இடறுவதற்கு நிறைய அனுகூலங்கள் இதுதான். ஆனா அதுல இந்த யோபு தன்னை காத்து கொண்டான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருந்தான். பொதுவா பாருங்க, ஒருத்தன் நெருக்கத்தை அனுபவிக்கிற நாட்கள்ல அவன் பாவம் செய்வதற்கான தருணத்தை விட அவன் விசாலமான சூழ்நிலையில் வரும்போது அவன் பாவம் செய்வதற்கான தருணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வாழ்க்கையில நம்மை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகும்போது இதுவும் ஒரு பெரிய கண்ணியாகவே இருக்கும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கேர்ஃபுல்லா யோசேப்பு அதுல தான் விலகி ஓடினான். யோசேப்பு ஜெயில இருக்கும்போது பாவம் செய்வதற்கு சான்ஸ் கிடைச்சதா? இல்ல. ஆனா போர்த்திபாரின் வீட்டுல மேனேஜரா போஸ்ட் கிடைச்சதும் பாவம் செய்வதற்கு சான்ஸ் கிடைச்சல. இதுதான் உலக வழக்கம். தாவீது பாருங்க, குகையிலையும் காட்டிலையும் வனாந்திரத்திலையும் ஓடி திரிந்தானே, பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததா? இல்ல. ஆனா நல்ல ஒரு வீட்டுல பால்கனியோட வீடு, ஆமா, வீட்டு பால்கனியில ஈவினிங் நேரம் அப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு. கண் எங்க போகுது? நம்ம லைஃப்ல கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆக ஆமே, இடறுவதற்கும் தவறுவதற்குமான இந்த இடத்துல தான் யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறான். இவன் மேல கர்த்தருடைய கரம் திறக்காம எப்படி அவர் இருப்பார்? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், அப்படி இது பண்ண மாட்டோம், அதை பண்ண. ஏன்? அன்னைக்கு நமக்கு பெரிய வசதி இல்லை, அன்னைக்கு நமக்கு பெரிய கான்டாக்ட் கிடையாது, அன்னைக்கு நம்ம இப்படி இருந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு நம்மளை சுத்தி வசதி வாய்ப்புகள், இன்னைக்கு சுத்தி நிறைய கான்டாக்ட் இருக்கு. இன்னைக்கு அவங்க இப்படி பார்ப்பாங்க, இவங்க எப்படி பார்ப்பாங்க. இந்த யோபுவை பாருங்க, இந்த நியூ இயர் சர்வீஸ்ல ஆவியானவர் அதை தானே சொல்ல வைத்தார். ஆமென். நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். இவன் தன்னை காத்து கொண்டான். அதன் ஒரு அடையாளம் தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு சொல்றார், 31வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் உள்ள வசனத்தை பாருங்கள். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. 11வது வசனத்தை வாசிங்கள். அது தோஷம். நல்ல கவனிங்க, இது பாவம், இது கிரைம். இப்படி பண்ற எந்த செயல்? என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி இன்னொரு வீட்டு வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். 12வது வசனம். அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். அப்போ யோபுவின் ஆஸ்தி பெருகிறதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை காத்து கொண்டான். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கொஞ்சம் வசதி வந்ததும் அவங்க ட்ராக் மாறினது நிமித்தம் தோஷம் உள்ளே வந்து சம்பத்தெல்லாம் நிர்மூலமாகுது. எத்தனை கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல வசதியை கொடுப்பார், நல்ல வாசலை திறந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்ததும் ஆமேன் ட்ராக் மாறி, ஆமேன் அந்நிய ஸ்திரீயின் மேல ஒரு பார்வை, இதனால என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா தோஷம் உள்ள வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேகருக்கு தேவன் நன்மை கொடுத்தும் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அது அப்படி ஒரு நிர்மூலத்தை அது கொண்டு வருகிறது. ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவது அனுபவிப்பதற்கு. ஆமே, நீ வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று பிரசங்கியிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வு காலத்தில் என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அது தோஷம். இந்த தோஷம் உள்ளே வருவதற்கு நான் இடம் கொடாதபடிக்கு நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம்.
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஒன்றும் இல்லாம இருக்கும்போது யாரும் தேடி வர மாட்டாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அல்லது கொஞ்சம் பெயர்ப்புகள், கொஞ்சம் நம்ம லைஃப்ல நல்ல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கண்களுக்கு நம்ம பிரியமா தெரிவோம். நிறைய பேர் கண்களுக்கு நம்ம பிரியமா தென்படுவோம். நிறைய பேர் நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க, விசாரிப்பாங்க. அப்போ தோணும் நமக்கு, என் மனைவி கூட இப்படி என்கிட்ட விசாரிச்சது கிடையாது, ஆனா இவங்க எவ்வளோ பாசமா டெய்லி காலையில் அப்படியெல்லாம் தோணும். ஆமே, இதெல்லாம் தோஷம். நம்ம சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கல, தோஷம். இதெல்லாம் தோஷம். அது என்ன செய்யும் தெரியுமா? சம்பத்தை நிர்மூலமாக்கும். எனக்கு அந்த காலத்து சீக்ரெட் சின்ஸ் வெளியே தெரியாது. ஒரு ஒண்ணுமே இருக்காது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் இருக்கு, வைக்க முடியாது. சீக்ரெட் சின். இந்த சீக்ரெட் சின்னுக்கு ரீசன் என்ன? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமா? கர்த்தர் கொடுத்த நன்மையா? இல்ல. சாலமோன் இப்படித்தானே தவறுனான். சாலமோனுக்கு எதை கேட்க வந்தாங்க? ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஞானம் கேட்க யார் வந்தாலும் விட மாட்டார். ஆளு உட்காரமா இல்ல உட்காரு, எல்லாரும் உட்கார வச்சிருவாரு. ஆமே, அவன் ஞானத்தை தான் சொல்றேன். தேவன் நமக்கு தருகிற நன்மையில நம்ம எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா. எனக்கு சில காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த நிர்பந்தத்துக்கு வர காரணம் உங்களுக்கு இருக்கிற வசதி தானே, சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற நேம் தானே. சில நிர்பந்தத்துக்குள்ள நம்ம வழங்குவதற்கான காரணம் என்ன? அப்ப ஆண்டவர் சொல்ல, நான் இதெல்லாம் உனக்கு தந்தது தானே உனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்போ பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தேவன் ஒருவன் வாழ்க்கையில ஒரு நிறைவை, ஒரு சம்பூரணத்தை கட்டளையிடுகிறார்னா அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. இதை எழுதும் போது ஆவியானவர் சிந்தையில வைத்த வார்த்தை, யோபு தன்னை காத்து கொண்டான், கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. யோபு தன்னை காத்து கொண்டான், கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா.